அனைவருக்கும் வணக்கம். இது 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 14. எப்பவும் ரன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்ணால் தான் நமக்கு கால் பெயின் சின் பெயின் இல்லாமல் ரன் ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்பவும் போல் நம்ம 3 கிலோமீட்டர் ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த 3 கிலோமீட்டர் ரன் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 200 கேலரிஸ் பேர்ன் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோ நம்மளோட கேலரிஸை பர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபேட் லாஸ் வேகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம ரன் முடித்த கையோட எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெல்லி ஃபேட்டை குறைக்கிற எக்ஸசைஸ் தான். ஏன்னா நம்ம உடம்புல ஃபேஸு, கை, தொடப்பகுதி, கால் பகுதி இதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் கரையுமா, கடைசியாக தான் நம்ம பெல்லி ஃபேட்டு குறையுமா. ரெண்டாவது ஃபேட்டி லிவரில் இருக்கிற எல்லா கொலஸ்ட்ராலும் குறைஞ்ச பிறகு தான் பெல்லி குறைன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, சில பேர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அதனால் என்னென்னா, நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும், ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன நம்மளுக்கு இன்னும் தொப்பை குறையிலையே, ஃபேட்டு குறையிலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு பெல்லி ஒரு 3 months டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு மினிமம் ஒரு 2 months ஆகுன்னு சொல்கிறாங்க. அதனால் செகண்டு என்னோட மனநிலை என்னவாக இருக்குன்னா, நம்ம தெரிஞ்ச எக்ஸசைஸு ரன்னிங் எல்லாம் போயிட்டு ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாப்பாடில் சால்ட்டு, சுகர் இந்த விஷயங்கள்லாம் நான் மோஸ்ட்லி என்னென்னா அவாய்ட் பண்ணலை, கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு உடம்பே லேஸ் ஆயிடுச்சு. அந்த 90 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரியல. நான் வெயிட்டும் பார்க்கல. நான் எப்பவும் போல் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 3 கிலோமீட்டர் ரன் போகிற மாதிரி 4 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன். ஏன்னா வாக்கிங் போகும்போது இப்போ தான் இந்த 10,000 ஸ்டெப்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது கணக்கு பண்ணி தான் நான் வருவேன். 10,000ங்கிறது எனக்கு 15,000 ஸ்டெப் வந்துடும். அது நான் பண்ணிடுவேன். இது என்னோட ஃபினிஷிங் ஏரியா. இங்கே தான் நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பெல்லி ஃபேட்டை எப்படியாவது குறைச்சிடணும்னு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இது இருந்தாலும் பண்ணுவேன். இது புதுசாக நான் பண்ணுறேன். இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெல்லி குறையுன்னு சொன்னாங்க. அதனால் இது ஒரு 5 தான் பண்ணேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் விடாமல் பண்ணிடுவோன்னு பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ரொட்டி வித் கருப்பு சுண்டல் எடுத்துக்கிட்டேன். கருப்பு சுண்டலும் ராகி ரொட்டியும் மிஸ்மேட்ச் இல்லை, நல்லாவே இருந்தது. சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரோட்டீனுக்கு அதை எடுத்துக்கிட்டேன். மதியம் கொஞ்சம் சாப்பாடு, முட்டைக்கோசு குழம்பு. முட்டைக்கோசுனா கேபேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, வயிறு நிறைஞ்சிரும், கேலரிஸும் கம்மி. ஸோ அதனால் முட்டைக்கோசு எடுத்துக்கிட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இட்லி, அதே கேபேஜ் குழம்பு தான். இதுதான் இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு, என்னோடய டின்னர் வீடியோ, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு. வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.